ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன சாஃப்ட்வேர்னு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், 3ds மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3ds மேக்ஸோட பார்ட் 1 வீடியோ. ஸோ பேசிக்லேருந்து நம்ம வந்து டியூட்டோரியலாக ஸ்டார்ட் பண்ணால் இடையில ரொம்ப நாள் வீடியோ போட முடியாமல் போச்சு. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். இப்போ 3ds மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து என்னோட யூசர் இன்டர்ஃபேஸு. ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் பட் வந்து நம்மளோட அவுட்புட் வந்து 3ds மேக்ஸ் ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணுறீங்க பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து வீடியோவில் ரெண்டரி பண்ணுறோம் அப்படின்னா அவுட்புட் வந்து செம்ம கிளாசிக்காக வரும், சூப்பராக இருக்கும். ஸோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 3ds மேக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். வீடியோ மட்டும் பார்த்தாது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும். ஸோ இப்போ வந்து ஒன்று ஒன்றா பேசிக்லேருந்து தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த சாஃப்ட்வேர் படிக்கும்போது நோட் பென் கையில் வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இங்கே மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் வந்து நம்ம எல்லா சாஃப்ட்வேரில் பார்க்குற மாதிரி ஃபைலு, எடிட்டு, குரூப்பு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்னென்னா மெயின் டூல் பார். ஸோ இதில் வந்து டூல் பார்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இது மெயின் டூல் பார் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது பேர் வந்து மெயின் டூல் பார் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த டூல் டைப்ஸ், டூல் செட்டு மாதிரி, சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் லேட்டராக. ஸோ அடுத்து வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாக்ஸு, ஸ்பியரு, கோனு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இது வந்து நம்மளோட 4 வியூஸு, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, இது ஒரு வியூ, ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து டாப் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து லெஃப்ட் வியூ, இது வந்து 3D பெர்ஸ்பெக்டிவ் வியூ, சரிங்களா? 3D வியூன்னு சொல்லலாம், இல்லைனா பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vray டூல் செட்டு. ஸோ Vray நான் வந்து பிளக்கின் பண்ணதுனால எனக்கு Vrayக்கான இது வந்து இப்படி காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இப்போ டிஸ்பிளே ஜாமெட்ரி, ஷேப்பு, லைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது என்ன மீனிங்னா, ஸோ இது வந்து ஜாமெட்ரி, ஓகேங்களா? இது வந்து ஷேப்ஸு, இது வந்து லைட்ஸ். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு இன்டீரியர் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பெட்ரூம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெட்ரூம் வந்து நான் பெட்டை வந்து ஒரு பாக்ஸை வச்சு, அதாவது பாக்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஷேப்ஸ் ஜாமெட்ரியில் இருக்கும். ஜாமெட்ரியில் வச்சு ஒரு பாக்ஸை வச்சு கிரியேட் பண்ணுறேன். அதுக்கான லைட்டிங்ஸ் வந்து லைட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவேன், ரைட்டா? ஸோ இப்படி நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும், இன்டீரியரில் செலக்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க அவங்களே. ஸோ இப்போ நான் வந்து இதை லைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லைட் ஃபுல்லாகவே வந்து ஷோ ஆகும். இது ஆனில் இருந்தால் மட்டும், இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருந்தால். ஸோ ஆஃப் பண்ணுறேன்னா லைட்டு ஷோ ஆகாது. ஸோ அதே மாதிரி ஜாமெட்ரி ஷோ ஆக வேணாம், ஷேப் ஷோ ஆக வேணாம், கேமரா செட் பண்ணி கேமரா ஷோ ஆக வேணாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ அது நம்ம போக 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 நான் காட்டுறேன் வீடியோவில், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் எப்படி வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து இப்போ எனக்கு வந்து எந்த ஸ்க்ரீனில் வந்து செலக்ட் ஆகிருக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, எனக்கு அந்த ஸ்க்ரீனை செலக்டர் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு சுற்றி வந்து எல்லோ கலரில் வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு எல்லோ கலர், இங்கே கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு சுற்றி எல்லோ கலர் ஃப்ரேம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆக்டிவ் ஸ்க்ரீன் வந்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை நான் மவுஸை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன், ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து பேசிக்ஸ் திங்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து நான் வியூ மாற்றணும். இப்போ டாப் வியூன்னு இருக்கா நான் ஃப்ரண்ட் வியூவாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் AutoCADலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, AutoCAD 3D படிச்சிருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே போயிட்டு டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ இந்த மாதிரி கொடுத்தா போதும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை ஷார்ட்கட் வந்து கொடுத்தா போதும். இப்போ இதில் வந்து நான் வந்து டாப் வியூன்னு இருக்கத பாட்டம் வியூன்னு கொடுத்தேன்னா பாட்டம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதை டாப் வியூவாக மாற்றணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணி நான் டாப்பும் கிளிக் பண்ண அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட் ஆகும், ரைட்டா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டீன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ டீன் கொடுத்தா என்ன ஆகுது, எனக்கு டாப் வியூ வந்துடுது. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பீன் கொடுத்தா பாட்டம் போயிடும். ப்ரோ இப்போ பி கொடுத்தா பாட்டம் போதும், அப்போ பேக் வியூக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேக் வியூக்கு வந்து கமாண்ட் இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கிளிக் பண்ணுங்கள். ஸோ வி கிளிக் பண்ணோன்னா எனக்கு அந்த வியூ போர்ட்டோட என்னென்ன வியூ இருக்குன்னு வந்து எனக்கு சின்னதாக வந்து ஒரு பாப்அப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் பேக் வேணும், நீங்கள் பேக் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன வியூ வேணுமோ அந்த வியூ வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், வியூ வந்து செட் பண்ணலாம். இல்லை இது பெர்ஸ்பெக்டிவில் வேணால் ஜஸ்ட் பி கிளிக் பண்ணுங்கள், எனக்கு வந்து பெர்ஸ்பெக்டிவில் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃப்ரண்ட் வியூ வேணும். ஸோ எஃப் கிளிக் பண்ணுறேன், ஃப்ரண்ட் வியூவில் வந்துடும், ஓகே.
ஸோ இப்படி சின்னதாக இருக்கே ப்ரோ, இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண முடியும்? இப்போ ஒரு பாக்ஸ் எடுத்து நான் ட்ராப் பண்ணுறேன்னா என்னால் எப்படி ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வியூவை வந்து நான் பெருசும் ஆக்கிக்கலாம். ஸோ எப்படி பெருசாகிக்கலாம் அப்படின்னா, ஆல்ட் கீயும் டபிள்யூ கீயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஆல்ட் ப்ளஸ் டபிள்யூ கொடுங்க. எனக்கு என்ன ஆகும், என்னோட ஸ்க்ரீன் வந்து மேக்ஸிமைஸ் ஆகும். அது எந்த ஸ்க்ரீன் செலக்ட் ஆகும், என்னோட செலக்டர் ஸ்க்ரீன் தான் வந்து மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் ஆல்ட் டபிள்யூ கொடுக்குறேன், ஸ்மால் ஆயிரும். இப்போ நான் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் டபிள்யூ கொடுக்கலாம், எனக்கு அந்த ஸ்க்ரீன் தான் பெருசாகும். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் வந்து எங்கே எப்போ வந்து பெருசாகணும், ஸோ அந்த ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பெருசுப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ இதை கிளிக் பண்ணி எனக்கு வியூ போர்ட் வந்து எக்ஸஸாக வேணும், இல்லை 3 வேணும், இல்லை 4மே வந்து எனக்கு இந்த மாதிரி வேணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதெல்லாம் எடுத்துட்டேன் ப்ரோ, எப்படி நான் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி delete டேப் கொடுத்துருங்க. ஸோ எனக்கு வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆயிரும். ஸோ நம்ம 4 வியூ வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எதனால 4 வியூ அப்படின்னா, இப்போது நான் இங்கே வந்து நான் ஒன்று பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இது 3D வந்து இது AutoCAD மாதிரி நமக்கு வந்து எட்ஜ் பாயிண்ட்டை பிக் பண்ணி வைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக பண்ண முடியாது. கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக போக உங்களுக்கே புரியும். அதை அப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து ஜாமெட்ரி இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது. ஸோ ஷேப்லேயும் வந்து என்னென்னா 2D லைன்ஸு. ஸோ லைன், ரெக்டாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக 3D ஆப்ஜெக்ட். ஸோ பாக்ஸ் இருக்கும். இந்த ஜாமெட்ரிக்லேயே ஸ்டாண்டர்ட் ப்ரிமிட்டிவ், எக்ஸ்டெண்ட் ப்ரிமிட்டிவ், ஆப்ஜெக்ட்டு, காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட்டு, பார்ட்டிகல் சிஸ்டமு, ஸோ டோரு, விண்டோ, ஏஇசி எக்ஸ்டெண்டடு, ஸ்டேர்ஸு, இதுதான் நம்ம பார்ப்போம். ஸோ மீதி உள்ளது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். நம்மளுக்கு ஆர்கிடெக்ட், சிவில் ஓரியன்டான ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ மீதி ஃபுல்லாக நம்ம ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஒரு அனிமேட்டட் சாஃப்ட்வேர். நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அந்த மாதிரியான சாஃப்ட்வேர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைனு. ஸோ ஸ்ப்ளைனில் வந்து காம்பவுண்ட் ஷேப் இருக்கும், எக்ஸ்டெண்டர் ஸ்ப்ளைன் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ லைட்டு. ஸோ லைட்டில் வந்து ஃபோட்டோமெட்ரிக், ஸ்டாண்டர்டு, வீரே அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமராலே அது மாதிரி ஸ்டாண்டர்ட், வீரே அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் வரும். ஸோ அடுத்து வந்து மாடிஃபைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாடிஃபை என்னென்னா, நம்ம ஒரு பாக்ஸ் ட்ராப் பண்ணுறேன், அந்த பாக்ஸை நான் எடிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்காக வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாடிஃபை வந்து யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, ஸோ இதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸை நான் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரா பண்ணிடுறேன். ஸோ ட்ரா பண்ணுறது வந்து எப்படி நான் சொல்கிறேன், சும்மா இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இழுத்தாலாம் வராது. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி அந்த கிளிக்கை ஹோல்டு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ட்ராக் பண்ணணும். ஸோ இப்படி ட்ராக் பண்ணுறேன், எனக்கு வந்து என்ன ஆகுது, அந்த பாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுது. நீங்கள் சும்மா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படி இழுத்த, நம்ம ஆட்டோகேடில் வந்து ரெக்டாங்கிள் போடுவோம் தெரியுமா? ஸோ சும்மா கிளிக் பண்ணிட்டு இழுத்தோம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வராது. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன், எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா நான் பாக்ஸை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறால, ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு ஹைட்டு கொடுத்துட்றேன். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எஸ்கேப் எதுவுமே கொடுக்கல. நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு, இந்த பேராமீட்டர்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட லென்த்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்புறம் வித் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், என்னோட ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் வந்து நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போதைக்கு பேசிக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ஒரு 10 ஃபீட் தான் வேணும் அப்படின்னா 10 ஃபீட், இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு 2 ஃபீட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இது வந்து ஒரு 2 ஃபீட். ஸோ இது வந்து ஒரு 2 ஃபீட். ஸோ இப்போ நம்ம வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, பாக்ஸ் இல்லை கியூப் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நான் வந்து எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு இந்த பேராமீட்டர்ஸ் வரமாட்டுக்கு. என்ன ப்ரோ பேராமீட்டர்ஸ் வரமாட்டுக்கு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க, எனக்கு வரமாட்டுக்கு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து நீங்கள் அந்த கமாண்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எஸ்கேப் கொடுத்து அப்படின்னா, இதை கிளிக் பண்ணால் அதோட பேராமீட்டர்ஸ் இங்கே வராது. ஸோ எங்கே வரும் அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்னு இருக்கும். இந்த மாடிஃபை கிளிக் பண்ணால் இந்த பாக்ஸோட பேராமீட்டர்ஸ் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸுக்கான நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் 1 இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் B1 கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸுக்கான கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் கிளிக் பண்ணுறேன், ஒரு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ப்ளூ கலர் நான் கொடுத்துட்றேன்.
ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட பெயிண்டா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ நெறையா வந்து ஸ்கெட்சப்ல எப்படி ஒரே மாரி ஒயிட்டாவே வரும்ல. ஸோ அந்த மாரி இல்லாம நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நெறைய கலர்ஸ், டிஃபரன்ஸ் கலர்ஸ் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து லேட்டரா நம்ம வந்து வீடியோ மூலியமாவோ, இல்ல டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம வீடியோல ரெண்டரிங் பண்ணலாம். குவாலிட்டி பக்காவா வரும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ செக்மெண்ட் வந்து என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல. ஸோ இதோட பர்பஸ் வந்து அதுதான். ஸோ கிரியேட்டில் பர்பஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். மாடிஃபைங்கிறது என்னென்னா நம்ம கிரியேட் பண்ணதை வந்து மாடிஃபை பண்ணுறோம். ஸோ அதுலேயே உங்களுக்கு நேம்லேயே அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ரன்னிங் டேப் மாதிரி. அதாவது லைக் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி. இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா இது பாட்டு ஒரு ஃப்ரேமாக ஓடும். ஓகே, ஒரு வீடியோ வந்து லென்த்து ஓடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஓடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கான டைம் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ கீ வந்து வச்சு நம்ம அனிமேஷன் பண்ணலாம், சூப்பராகும். ஸோ இதில் வந்து ஜூம் ஆலு, ஸோ ஜூம் எக்ஸ்டெண்ட் செலக்டட், ஜூம் எக்ஸ்டெண்ட் செலக்டட் ஆலு, ஸோ பேனு, ஆர்பிட்டு, ஸோ இந்த இப்படி வந்து ஜூம் அவுட் பண்ணுறது, ஜூம் இன் பண்ணுறது. ஸோ ஆல்ட் டபிள்யூங்கிறது என்னென்னா ஒரு ஸ்க்ரீனை வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரோல் இன் பண்ணால், ஸ்க்ரோல் இன் அவுட் பண்ணால் வந்து ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஷிஃப்ட் பிடிச்சி ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இதில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிடில் மவுஸ் பட்டனை பிடிச்சி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன். ஸோ பேன் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பேன் வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ ரொட்டேட்டுக்கு வந்து ஆல்ட்டு ப்ளஸ் வந்து ஸ்க்ரோல் பட்டனு, பேனுக்கு வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் ஸ்க்ரோல் பட்டன், ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ போடுறாங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.